தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரம் பெருமாள் கோவில் தெருவில் அமைந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் திருக்கோவில் ஆலயத்தில் புரட்டாசி திருவிழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு அன்னதானம் கோவில் வளாகத்தில் நடைபெறாது. வருகின்ற 21ஆம் தேதி முதல் சனிக்கிழமையன்று 20க்கும் மேற்பட்ட குழுக்கள் தாங்கள் அன்னதானம் போடுவதாக இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அரசிடம் மனு செய்ததால் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகவும் போட்டி குழுக்களிடத்திலே ஒற்றுமை இன்மை காரணமாகவும் பிரச்சனைகளை தவிர்க்கவும் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கருதியும் இந்த ஆண்டு கோவில் வளாகத்தில் அன்னதானம் நடத்துவதற்கு இந்து சமய அறநிலைத்துறை அனுமதி வழங்கவில்லை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு தான் பட்டுக்கோட்டை பெருமாள் கோவில் புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமை இங்கே சிறப்பான முறையில் நம்முடைய பெருமாளை தரிசனம் செய்து சிறந்த முறையில் அன்னதானம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அன்னதானம் நடத்துவதில் என்னென்னா தெருவாசிகளுக்குள்ள பல்வேறு போட்டி குழுக்கள் போட்டி பொறாமைகள் காரணமாக இந்த அன்னதானமானது இந்த ஆலயத்துக்குள்ளே எந்த ஒரு குழுக்களும் எந்த வாரமும் நடத்த வேணாம்னு அரசாங்கம் அதிகாரிகள் முடிவு பண்ணியிருக்கதா செய்தி தெரிய வருது. நமக்குள்ளே ஒரு பல்வேறு போட்டி பொறாமைகள் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆண்டுதோறும் இந்த பகுதியில் சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை தோறும் நடந்த அன்னதானமானது இந்த ஆண்டு ஆலய வளாகத்துக்குள்ளே இல்லாதங்கிற செய்தி ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. நம்ம இந்து சமய அறநிலையத்துறைக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னா, இது அரசு கட்டுப்பாட்டில் உள்ள கோயில், இந்த போட்டி பொறாமைகள்லாம் கடந்து வருகின்ற ஆண்டாவது இந்த ஆண்டே நாங்கள் செய்யணும்னு எதிர்பார்க்கின்றோம். அந்த புரட்டாசி மாதம் ஒரு 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம் ஆலயத்துக்கு வருமானம் வருது. அதனால் அரசாங்கமே இந்த புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் 4 சனிக்கிழமையும் இந்து சமய அறநிலையத்துறையை ஜாதிகளுக்கு மதங்களுக்கு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட முறையில் இங்கே அன்னதானம் ஏற்பாடு பண்ணணும்னு நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இந்து சமய அறநிலையத்துறை இந்த ஆண்டே அதை செயல்படுத்தலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே பட்டுக்கோட்டை பகுதியிலேருந்து ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு 10,000த்துக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வருவாங்க. இறைவனை தரிசனம் பண்ணிட்டு அன்னதானம் சாப்பிட்டு போகிற வழக்கம் இருந்துச்சு. இந்த ஆண்டு அது இல்லாமல் போனது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. ஆகவே இந்து சமய அறநிலையத்துறை ஒரு சிறிய அளவிலேயாவது வருகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கும் இந்த ஆண்டு அன்னப்பிரசாதம் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யணும்னு தமிழ்நாடு தெய்வீக தமிழ் புரட்சி பாசறை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். பட்டுக்கோட்டை பெருமாள் கோவில் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் திருக்கோவில் புரட்டாசி மாத திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 21ஆம் தேதி சனிக்கிழமை அதிவிமர்சையாக நடைபெற உள்ளது. இதில் வழக்கந்தோறும் நடக்கும் அன்னதானங்கள் பல குளறுபடிகள் நடப்பதால் இந்த வருடம் அதை இந்திய அறநிலை சார்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக லட்டு பிரசாதம் வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் 4 வாரமும் லட்டு சுகாதார முறையில் ஆய்வு முறையில் செய்து இந்து அறநிலை ஆய்வு செய்து அதன் மூலம் வழங்கப்படுகிறது லட்டு. அதை பெற்றுக்கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.